வாட்ஸ்அப் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் கிப்லி ஏஐ. இந்த ஆக்சுவலாக இது வந்ததுலேருந்து எல்லாருமே வந்து பதறிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, ஆர்ட் வந்து இதுக்கு மேலே வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட்டை மீட் பண்ண போகுது. ஏன்னா எல்லாமே வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த ஆர்ட்டையும் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இனிமேட்டு வரப்போகிற ஃபிலிம்ஸ், சீரீஸ், மாங்கா, அனிமே எல்லாமே வந்து இனிமேட்டு த்ரூ ஏஐ மூலயமா தான் வரும். ஏஐ வெர்ஷன் மூலயமா தான் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது வந்து உண்மையாலுமே நடக்குமா இல்லையா? அண்ட் வந்து ஏஐ வந்து உண்மையாலுமே ரிப்ளேஸ் பண்ணுமா நம்மளோட இந்த ஃபிலிம்ஸ் அண்ட் கெரியரை வந்து? ஸோ அதை வந்து முழுசாக பார்ப்போம். அண்ட் யா அதுதான் இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது ஃபுல்லாக. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் எல்லோரும் வந்து கிப்லி ஏஐ பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து அனிமையை வந்து ரிப்ளேஸ் பண்ணிடும். அண்ட் வந்து ஹயோ மியாசாக்கி அவர் பேர் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த அனிமையை வந்து அவ்வளோவா பார்க்கறது இல்லை. அண்டு ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏஐ வந்து உண்மையாலுமே வந்து ஒரு சாபக்கேடு மாதிரி. அதில் வந்து ஒரு உண்மையான ட்ரூ ஆர்ட் ஃபார்மே வந்து அதில் பார்க்க முடியாது. அது ஜஸ்ட் ஒரு எமோஷன்லெஸ் பிக்சராக தான் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கூற்றுக்கள் வந்து வைக்கப்பட்டது. அண்ட் வந்து அது தாண்டி இப்போ ஏஐ வந்து அந்த அனிமேஸ் எல்லாம் ரிப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. ஏன்னா இப்போ அனிமேன்றது ஒரு ஃபுல் ஆஃப் எமோஷன். அந்த ஒரு ஆர்ட் வந்து எப்படின்னா, அந்த ஒரு எமோஷனை கன்வே பண்ணால் தான் அந்த வந்து ஒரு ட்ரூ ஆர்ட்டாக வந்து இருக்கும். இப்போ ஏஐயால் ஜஸ்ட்டு ஜென்ரேட் தான் பண்ண முடியும். அதாவது இந்த ப்ராபபிலிட்டிஸை வச்சு இப்போ இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு அந்த ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணும். பேசிக்காக எல்லாமே. இப்போ நீங்கள் ஒரு சூப்பர்மேன் பிக்சரை வந்து நம்ம அப்படியே அந்த ஒரு கெஸ்சரை மட்டும் எடுத்து அதை வந்து இப்போ சூப்பர்மேன்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி அது ஒரு ப்ரெடிக்ஷனில் அந்த சூப்பர்மேனை வந்து வரையும். பட் ஆனால் அதுக்கு வந்து அந்த க்ரியேட்டிவ் மைண்ட் வந்து கிடையாது, ஒரு எமோஷன் கிடையாது. ஸோ அதனால் க்ரியேட்டிவாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாதுன்றப்ப அந்த ஏஐ வந்து அந்த அனிமேவையோ, ஃபிலிம்ஸையோ, சீரீஸையோ வந்து ரிப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் வந்து அது பண்ணுறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா ஏஐயால் வந்து ஜஸ்ட் ப்ரெடிக்ட் த திங்ஸ், அவ்வளோதான் அதோட மேட்ரே. தென் ஏஐ வந்து எப்படி பேசிக்காக ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம பெயிண்டிங்லாம் இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சூப்பராக ட்ராயிங் வரைவீங்க. அப்படின்றப்ப நீங்கள் ஒரு சூப்பர்மேன் ஃபோட்டோவோ, பேட்மேன் ஃபோட்டோவோ பார்த்துட்டு நீங்கள் அதை அப்படியே வந்து காப்பி பண்ணுறது இல்லைல்ல. நீங்கள் அதை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த அப்சர்வ் ஆனதை நீங்கள் வந்து உங்கள் ஸ்டைல் ஆஃப் ஒரு இதில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. இதுதான் வந்து அந்த ஏஐயும் பேசிக்காக பண்ணுது. அது ஆக்சுவலாக அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இப்போ ப்ரெடிக்டிவாக வந்து பேட்மேனுன்றது இந்த மாதிரி லோகோ இருக்குமாட்டிருக்கு செஸ்ட்டில், அண்ட் வந்து இந்த மாதிரி கொம்பு இருக்குமாட்டிருக்கு மேலே அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி அது வந்து பேட்மேன் சிம்பிளாக வந்து வரையும். அதுக்கு க்ரியேட்டிவாக வந்து இப்போ பேட்மேனுக்கு வந்து சூப்பர்மேன் தலையை வைக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் வந்து அதனால் வந்து ப்ராப்பராக அக்யூரேட்டாக பண்ண முடியாது. நீங்கள் வந்து சொல்லலாம் இந்த மாதிரி ப்ரோ இந்த மெட்டா ஏஐலாம் பண்ணுதே ப்ரோ, அதெல்லாம் எப்படி ப்ரோ அப்படின்ட்டு. அது ஜஸ்ட் ப்ரெடிக்டிங் த திங்ஸ், அவ்வளோதான். அதனால் வந்து அக்யூரேட்டாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஸோ அது வந்து அதுதான் சொன்னேன் முன்னாடியே. அது வந்து ஒரு எமோஷன்லெஸ், பிரெயின்லெஸ் ஒரு கேரக்டர். அது நீங்கள் சொன்னால் அது செய்யுமே தவிர அதுக்கு க்ரியேட்டிவாக யோசித்து அதை மிஷினை புகுத்தி அந்தளவுக்கு இனி ஏஐ வந்து டெவலப் ஆகலை. ஸோ இதனால் வந்து ஆர்ட் வந்து அழியுமான்னு கேட்டிங்கன்னா 100% வாய்ப்பு ரொம்ப கம்மி. அண்ட் வந்து அழியறதுக்கு வாய்ப்பும் இல்லை. நான் அதுதான் வந்து எங்கேயுமே சொல்லுவேன். அண்ட் வந்து ஃபிலிம்ஸில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ சீக்ரெட் இன்வேஷன்னு மார்வல் வந்து ஒரு சீரீஸ் எடுத்தாங்க. நீங்கள் அது நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த சீரீஸோட இன்ட்ரோ வந்து விச் இஸ் மேடட் த்ரூ அண்ட் ஏஐ. ஒரு 50% 60% ஏஐ மூலயமா தான் பண்ணதாக சொன்னாங்க. அண்ட் வந்து அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே துண்டாக தெரியும் அந்த இதுலேயே. அந்த ஒரு ஃபீலே இருக்காது, அந்த ஒரு இதுவே இருக்காது. நீங்கள் இப்போ ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 ரோபோட் சண்டை போடுறதுக்கும் 2 மனுஷால் சண்டை போடுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அந்த மனுஷால் வந்து எமோஷன் கன்வே பண்ணக்கூடிய ஒரு ஒரு திங்காக தான் நம்ம பார்ப்போம். அண்ட் அந்த ரோபோட் வந்து இப்போ 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கப்பா அப்படின்றப்ப ஒரு அந்த ஒரு விறுவிறுப்புத்தன்மை, அந்த ஒரு எமோஷன் கனெக்டே ஆகாது. அண்டு அதுதான் நானும் சொல்ல வரேன். நம்ம ஃபிலிம்ஸோ, சீரீஸோ, பேசிக்காக ஆர்ட் நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் விச் இஸ் மேடட் த்ரூ அன் எமோஷன். ஒன்று ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஹையான எமோஷன் சந்தோஷமாக இருக்கானோ, இல்லை லோவான எமோஷனில்
இருக்கானோ அப்போ தான் வந்து அந்த ஆர்ட் வந்து க்ரியேட் ஆகுமே. ஸோ அப்படின்றப்ப அந்த ஆர்ட்டுக்கான எமோஷன்ஸ் தான் அந்த ஒரு ஆர்ட்டையே க்ரியேட் பண்ணுது. அப்படின்றப்ப அந்த ஏஐயால் அந்த ஒரு விஷயங்கள் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐ வந்து ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏஐ வந்து 10x டைம்ஸ் லோவர் தென் த ஹியூமன். நீங்கள் ஒரு எந்த விஷயமா இப்போ ஒரு குக்கிங்கே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குக்கிங்கே ஒரு ஆர்ட்டு தாங்க. இப்போ நீங்கள் ஒரு சூப்பராக ஒரு சமைக்கிறீங்க, அது ஏஐயால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. அதனால அது ஜஸ்ட் ப்ரெடிக்டிங் திங்ஸ். ஓ! இப்போ சாம்பார் வைக்கணும்னா இந்த மாதிரி இருக்கணுமாட்டிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது அக்யூரேட்டாக பண்ணுமே தவிர சாம்பாரில் டேஸ்ட் இருக்காது. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. ஆர்ட் இஸ் நெவர் கோயிங் டு டை அண்ட் கீப் அப். நீங்கள் இந்த மாதிரி கிப்லி ஏஐலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளீஸ் மேக் ஷுர் த டேட்டா ப்ரைவசி வந்து நிறையா அடி வாங்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் யா கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏஐ வந்து ரிப்ளேஸ் பண்ணுமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ see you on the next one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye.